யோலோ செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா தியேட்டர்ல வந்து பாருங்க. நல்லா இருக்கு. நல்ல மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பக்காவான படம். எல்லாம் வந்து தியேட்டர்ல பாருங்க. இது ஒரு நல்ல மூவி, நல்ல கான்டென்ட், ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லாரும் அவசியம் தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். யோலோ சூப்பரா இருக்கு படம். ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃபாஸ்டா மூவ் ஆகுது. எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகாம அழகா படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரும் சரி, அம்மா பையன் கேரக்டர், அப்பா பொண்ணு ஒரு பாண்டிங், இது எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஃபன்னும் இருக்கு, எமோஷனலும் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. எல்லா கேரக்டர்ஸோட இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. சாங்ஸும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட்ல உளுந்தூர்பேட்டை சாங் அல்டிமேட் சூப்பர். இதுல ரொம்ப நல்லா இருக்காங்க. பிகாஸ் அந்த மாதிரி நியூ ஆக்டர்ஸ் மாதிரியே தெரியல. ரொம்ப அழகாவே ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் சூப்பர். நல்லா விறுவிறுப்பா போனது. எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகாம அழகா கொண்டு போயிருக்காங்க. ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது படம். படத்தோட ஆக்சுவலா வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்தது படத்துல. நான் எக்ஸைட்டிங்கா இருந்தது. சில விஷயம் ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே அந்த ஆர்ஆர்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எஃபெக்டிவா இருந்தது. படத்தோட சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்பம்ல இருக்கிற எல்லா சாங்ஸும் வந்து தியேட்டர்ல பார்த்த ஒரு ஃபீலிங். அண்ட் சாங்ஸ் கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட் குவாலிட்டி ஆஃப் மியூசிக். பிஜிஎம்மும் சரி அண்ட் சாங்ஸும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நியூ காஸ்டா இருந்தாலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து ஒரு மாதிரி என்ன நெக்ஸ்ட் டைம் பெட்டரா பண்ணலாம் அந்த மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல. எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா கொடுத்திருந்தாங்க. யா அது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது. என்ன இவங்க ஆகல, எப்படி ரெண்டு பேருக்கும் தெரியாம இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் தென் அந்த அதுதான் படம். அது இங்க நான் சொல்ல மாட்டேன். படத்துல போய் பாருங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அது அப்பதான் புரியும். அது ஆக்சுவலா இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு ஹீரோஸுமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. யூஸ்வலா செகண்ட் ஹீரோக்கு அவ்வளவு பெரிய ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்காது. பட் தென் ஈக்குவலா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹீரோவும் சரி செகண்ட் ஹீரோவும் சரி ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. நல்லா இருக்கு சார். ஃபன்னா இருக்கு. ஃபன் எலிமெண்டா இருக்கு. எல்லா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படத்தோட மெயின் இது என்னன்னா அந்த 6 சாங்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது எல்லாமே இருந்தது படத்துல. ஜிவி சாரோட சாங்கும் அந்த ஹரிசரன் சாரோட ரெண்டுமே லவ் சாங்கும் இருக்கு, லவ் ஃபெயிலியர் சாங்கும் இருக்கு. ரெண்டுமே என்னோட ஃபேவரட் நம்பர்ஸ். என்னன்னா கார்ல கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. சாங்கோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. டெலிவர் பண்ணிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங்ஸ். பார்க்கலாம் ஆன் டைம் பார்க்கலாம். மியூசிக் தான் நல்லா இருந்துச்சு. புது ஓகே தான் நல்லா இருந்தது. பார்க்கலாம். புது ஆர்டிஸ்ட் நல்லா தான் பண்ணிருக்காங்க. மேபி ரீச் ஆயிடுவாங்க. மியூசிக் சூப்பரா இருந்தது. டைரக்ஷன் சூப்பரா இருந்தது. காமெடின்னு அவ்வளவு சொல்ல முடியாது. பட் ஸ்டோரி நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். டைரக்டர் சார் சூப்பரா பண்ணிருக்காரு. அதே மாதிரி மியூசிக், சிங்கிங், பாட்டு பாடினவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல வந்து அந்த செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஆகாஷ் நல்லா பண்ணிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக்காகவே படம் பார்க்கலாம். லாக் மாதிரி எதுவும் சொல்ல தெரியல. பட் ஓகே படம் செம்மையா இருந்தது. சூப்பரா இருந்த மூவி. நல்ல ஹீரோ ஹீரோயின் சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்லா காமெடி ஃபன் மூவியா இருந்துச்சு. நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. லாஸ்ட் சாங் வந்து எதிர்பார்க்கல சூப்பரா இருந்து. ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. நான் பிளாங்கா வந்த நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்தது மூவி. ஆமா ஹீரோ ஹீரோயின் சூப்பரா. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. ஆக்சுவலா ஃபேமிலி காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவி. என்ஜாய் பண்ணது. படம் நல்லா இருந்தது. காமெடி அண்ட் சஸ்பென்ஸா இருந்தது. நல்லா இருந்தது. கடைசி மட்டும் என்ன இது செகண்ட் ஹாஃப்ல தான் தெரிய வர்றது என்ன சஸ்பென்ஸ்னுட்டு. நல்லா இருந்தது. நல்லா பண்ணிருக்காங்க. காமெடியா இருந்துச்சு. ஒரு எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. கதைகள் நல்லா தான் இருக்கு. எல்லாமே எவென்ச்சுவலி நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ட்ரெய்லர் பார்க்குறப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்தது. பட் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. காமெடி சீக்வன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஐ திங்க் விஜய் நிக்கி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நல்லாவே கேரி பண்ணியிருக்காங்க அந்த ரோலை.
இந்த ட்ரோல் பண்ற மாதிரிலாம் நீங்க வீடியோஸ் இப்போ அது கதை பண்ணிட்டாங்க அது ஓகேவா? கதை டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இது ஆப்வியஸ்லி என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரஸ்டட் த டீம் அண்ட் ஐ வென்ட் ஃபார்வர்ட் வித் இட். இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இப்போதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அண்ட் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க லைக் ஃபேஸ் பார்க்கும்போதே எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுதான் அவங்க சந்தோஷம்தான் எனக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். Yeah. ஆமா, ஜிவி பிரகாஷோட சாங்ஸ் தியேட்டருக்கு முன்னாடியே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. நமக்கு தெரியும் லைக் அவங்க வாய்ஸ் எப்படி இருக்கும்னு. நல்லா வந்திருக்காங்க சாங். யா, இட் இஸ் வெரி குட்.